சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் சொல்லும் இந்த 2 அறிகுறிகள் உனக்கு இருந்தால், நீ எந்த உறவு உனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த உறவு நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். என் அன்பு குழந்தையே, உனக்கான படைக்கப்பட்டவர் உனக்காகத்தான் என்பது நீ தீர்க்கமாக நம்பு. அந்த தருணம்தான் இது. இதை முழுமையாக கேள், புரியும். என் குழந்தையே, நீ மனதார ஒருவரை நினைத்து கொண்டிருக்கின்றாய். அவரே உன்னுடைய வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்றும் நீ ஆசைப்படுகின்றாய். நீ கிடைக்கும் என்று ஏங்கி தவிக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்திலும் உள்ளாய். நீ வேண்டாத தெய்வங்கள் இல்லை, இறுதியில் என்னையும் வேண்டிவிட்டாய். இருந்தும் உனக்கு என்ன பதில், என்ன தீர்வு என்று உனக்கு தெரியவில்லை. குழந்தையே, கவலைப்படாதே. உனக்கான படைக்கப்பட்டவர் உனக்கு நிச்சயமாக கிடைப்பார். அவர் உன்னுடைய கனவில் அடிக்கடி வருவார். அப்படி அடிக்கடி உன் கனவில் வந்து நீங்கள் இருவரும் சேர்வது போல் கனவு கண்டால் நிச்சயம் உன்னுடைய கனவு கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம். அதே போல் உன்னுடைய மனதில் அவருடைய எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அவரை பற்றிய பயம் உனக்கு இல்லாமல் அவரை நினைத்தாலே உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தோன்றும். என் குழந்தையே, கூடிய விரைவில் இருவரும் இணையும்படி எண்ணமும் தோற்றமும் இருந்து உனக்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இதை 2 விஷயங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 2 விஷயங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நிச்சயம் நீ தேடும் உறவை கூடிய விரைவில் அடைய போகின்றாய் என்று தான் அர்த்தம். வருத்தப்படாதே. நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்வீர்கள். இரு வீட்டார் சம்மதத்துடன், சாய் அப்பாவின் ஆசீர்வாதத்துடன் உங்கள் திருமணம் கூடிய விரைவில் நடைபெறப் போகிறது என்று அர்த்தம். பயப்படாமல் இந்த வாழ்க்கையை கடந்து செல். உன்னுடைய எதிர்காலம் நிச்சயம் வசந்த காலமாக மாறப்போகிறது. உன்னுடைய திருமண வைபோகத்தை சிறப்பாக நானே நடத்தி வைக்கின்றேன். குழந்தையே, வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ முயற்சி செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும். இந்த சாயப்பாவின் ஆசி எப்பொழுதும் உனக்கு உண்டு குழந்தையே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.